தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 8/1/2015 முதல் 14/1/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து உலவுகிறார்கள். இதனால் நண்பர்களாலும் உறவினர்களாலும் அனுகூலம் உண்டாகும். மக்கள் நலம் சீராக இருந்து வரும். ராசிக்கு அதிபதி 11இல் உலவுவதால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். நிலபுலங்கள் மூலம் வருமானம் கிடைத்து வரும். 6இல் ராகு இருப்பதால் பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். அந்நியர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். கணவன் மனைவி உறவு நிலை சீராக இருந்து வரும். 10இல் புதன் இருப்பதால் வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் நேரம் இது. 8இல் உள்ள சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் தன் சொந்த வீட்டில் குருவுடன் சேர்ந்து உலவுகிறார். இதனால் வார ஆரம்பத்தில் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரது வருகை திருப்தி தரும். மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து கொள்வீர்கள். வார பின்பகுதியில் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். கூட்டாளிகளால் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனும் குருவும் உலவுகிறார்கள். வார ஆரம்பத்தில் பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ வாய்ப்பு கூடி வரும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். 4இல் ராகு இருப்பதால் அலைச்சல் சற்று அதிகரிக்கும். வார பின்பகுதியில் மக்களால் அனுகூலம் உண்டாகும். ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் இனங்களால் ஆதாயம் கிடைத்து வரும். உழைப்புக்கு உரிய பயன் கிடைக்கும் நேரம் இது. 4இல் உள்ள ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கையை வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரனும் குருவும் உலவுகிறார்கள். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். பேச்சின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வார பின்பகுதியில் சிறு பயணம் ஒன்றை மேற்கொள்ளவும் அதனால் அனுகூலம் பெறவும் வாய்ப்பு உண்டாகும். அலைச்சல் வீண் போகாது. மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வருவீர்கள். செவ்வாய்க்கு பிரீதியாக சுப்பிரமணியரை வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் குருவும் சந்திரனும் ஒன்று கூடி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உலவுகிறார்கள். இதனால் சுபகாரிய செலவுகள் சற்று அதிகரிக்கும். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் செலவு செய்வீர்கள். வார நடுப்பகுதியில் உங்கள் அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். மக்களால் ஓரிரு எண்ணங்கள் நிறைவேறும். வார பின்பகுதியில் ராகுவுடன் சந்திரன் கூடுவதால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். வார கடைசியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ராகு கேது ஆகியோருக்கு பிரீதியாக அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வருவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் சந்திரனும் குருவும் லாபஸ்தானத்தில் உலவுகிறார்கள். இதனால் பொருளாதார நிலை சற்று அதிகரிக்கும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழி பிறக்கும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 12ஆம் இடம் மாறுவதால் சுப விரயங்கள் ஏற்பட காரணம் உண்டு. எதிர்ப்புகள் விலகும். எண்ணங்கள் ஈடேறும். வார பின்பகுதியில் அலைச்சல் கூடுமென்றாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்கள் மதிப்பு உயரப் பெறுவார்கள். சூரியனுக்கு பிரீதியாக சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரனும் குருவும் உலவுகிறார்கள். இதனால் நல்ல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். முக்கியமான
எண்ணங்கள் ஈடேற வழி பிறக்கும். வார நடுப்பகுதியில் ஆதாயம் சற்று அதிகரிக்கும். வார பின்பகுதியில் சந்திரனுடன் ராகு இணைவதால் பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. வீண் செலவுகளை தவிர்க்கவும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனும் குருவும் உலவுகிறார்கள். புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வார நடுப்பகுதியில் முக்கியமான காரியங்கள் ஈடேற வழி பிறக்கும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேருவதற்கும் அவற்றால் ஆதாயம் பெறுவதற்கும் காரணம் உண்டு. வார கடைசியில் பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். பிற மொழி, மத இனங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8இல் சந்திரனும் குருவும் உலவுகிறார்கள். இதனால் மனத்தில் ஏதேனும் சலனம் ஏற்பட்டு விலகும். வார பின்பகுதியில் புனித பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். பிற மொழி, மதங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வார கடைசியில் ஆதாயம் சற்று அதிகரிக்கும். முக்கியமானதொரு எண்ணம் ஈடேறும். சனி பிரீதியாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு எள்ளெண்ணெய் தீபமேற்றி வழிபடவும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் உலவுகிறார்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அவர்களால் அனுகூலமும் உண்டாகும். பயணத்தால் நலம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும். வார நடுப்பகுதியில் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வார கடைசியில் தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். புதிய ஆடை அணிமணிகளின் சேர்க்கையும் நிகழும். சூரியனுக்கு பிரீதியாக சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். 8இல் ராகு இருப்பதால் பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. எக்காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபட்டால் பயன் கூட பெறலாம். வார பின்பகுதியில் தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதியாக சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, வார ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். மனத்தில் குதூகலம் கூடும். சந்தோஷமாக நடைபோடுவீர்கள். மக்களால் அனுகூலம் உண்டாகும். மகப்பேறு பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். நல்லவர்களது தொடர்பால் நலம் கூடும். தெய்வ காரியங்கள், தர்ம காரியங்கள் ஆகியவற்றில் ஈடுபாடு உண்டாகும். வார பின்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் மனத்தில் சிறு சலனம் ஏற்படும். பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. செவ்வாய்க்கு பிரீதியாக அங்காரகனை வழிபடுவது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறப்பாக அமையும். இதர ராசிக்காரர்கள் சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.